ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாசா vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே நானும் பாப்பாவும் சென்னை டு விழுப்புரம் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனையும் தட்டிடுங்க. இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கேன். பட் ட்ரெயின் 9:40 AM. பட் 2 hours டிலே சொன்னதுனால பஸ்ஸில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். நாங்கள் இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா கேகே நகர். 30 வருஷமாகவே இங்கே தான் இருக்கும். இப்போ பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு, ஸ்கூலு எல்லாமே இருக்குன்றதுனால இந்த ஏரியா எங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட் பிளேஸாகவே மாறிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கே அம்மாவும் அப்பாவும் கூட வராங்க. ட்ரெயின் ஏற்றி விட்டு போயிடுவாங்க அவங்களும். ஓகே, பஸ் வந்துடுச்சு. இப்போ எக்மோர் ஸ்டேஷன் போகிறதுக்கு டெஃபினட்டாக பெட்ரோல் விற்கிற வழியில் நம்ம எல்லாருமே பஸ்ஸில் போகணுன்னு தான் நினைப்போம். பட் பஸ்ஸுமே கரெக்ட் டைமுக்கு வருமா அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த பிரச்சனை கிடையாது. ப்ளே ஸ்டோரில் செல்லோ ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நமக்கு பஸ் எங்கே வரும், எந்த டைமில் வரும், எங்கே இப்போ நிற்கிது, எந்தெந்த ஸ்டாப்லாம் போகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ நீங்களும் அதை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கங்கே மெட்ரோ கட்டுறதுனால அவங்களுக்கு டிராஃபிக் இப்போலாம் சென்னையில் ரொம்ப ஹெவியாகவே ஆயிடுச்சு. ஸோ பஸ்ஸில் போனால் இப்போ எனக்கு டைமுக்கு போக முடியாதுன்றதுனால ஆட்டோவில் இறங்கி போயிட்டுருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா லூஸ் மாதிரி பஸ்ஸு ஆட்டோன்னு மாறி மாறி போகிறான்னு. பட் எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, ட்ரெயினை விட்டுறக்கூடாது இல்லையா? அவ்வளோதாங்க. ஆல்ரெடி நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே நம்ம டைரெக்டாக போயிடலாம். உள்ளே போகும்போது செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்ற மாதிரி இருந்தது. இங்கே ஆல்ரெடி வந்தவங்களுக்கு தெரியும் இந்த எக்மோர் ஸ்டேஷன் எவ்வளோ பிஸியான ஸ்டேஷன் அப்படின்றது. இது என்னடா நமக்கு சோதனைன்னு சொல்லிட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் எங்கன்னு பார்த்தா அது சொல்கிறதுக்கு கூட அங்கே இன்ஃபர்மேஷன் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அதுவும் இல்லைங்க. சரி, ஹெல்ப் டெஸ்க் அங்கே இருந்தது. அங்கே போய் கேட்கலான்னு பார்த்தா போர்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் போடுவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் போய் உட்காரலாம், நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் 7th பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்துருந்தோம். பட் அங்கே பார்த்தா யாருமே இல்லை. இது ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்ற மாதிரி எனக்கே டவுட் வந்துருச்சு. அப்புறம் அங்கே உள்ளவங்கள்ட்ட நான் கேட்டேன், இங்கே ட்ரெயின் நிற்குமா அப்படின்னதுக்கு அவங்க வருமா, இங்கே மைக் இருக்குது, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கே அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இந்த ட்ரெயின் நிற்காது. பட் அது மட்டும் இஷ்டத்துக்கு வரும். எக்மோர் ஸ்டேஷனுக்கு வர ட்ரெயின் எல்லாம் சிலதெல்லாம் தாம்பரம் ஸ்டேஷன், பீச் ஸ்டேஷனுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ யாராவது போகிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே விசாரிச்சுட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். எக்ஸ்பிரஸில் புக் பண்ணால் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரெயினை புக் பண்ணேன். பட் இது மார்னிங் 9:40க்கு வர வேண்டிய ட்ரெயின் இப்போ 1:30 ஆக போகுது, இன்னுமே வரல. டெல்லி டு பாண்டிச்சேரி போகிற எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின். ஒரு வழியாக ட்ரெயின் வந்துடுச்சுங்க. இப்போ கரெக்டாக 1:55 PM ஆகுது. 9:40க்கு வர வேண்டிய ட்ரெயின் எப்போ வருது பாருங்க. இந்த ட்ரெயினுக்காக மார்னிங்லேருந்து ஸ்டேஷன்லேயே உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. எக்மோர் டு விழுப்புரம் போகிற ட்ரெயின் லேட்டாக வந்ததுனால சீட் எல்லாமே காலியாக இருந்தது. ஸோ நான் விண்டோ சீட்டு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதில் ஃபுல்லாக நானும் பாப்பாவும் அந்த சைடு உட்காந்துட்டு வெளில இருக்க நேச்சரெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வந்தோம். அப்புறம் எனக்கு டைம் போகிறதே தெரியல. 3 hours ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. விழுப்புரம் வந்தாச்சு. விழுப்புரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்ததுமே பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ நம்ம கன்வீனியன்ட் எதுவோ அதில் நம்ம போய்க்கலாம். நான் இப்போ ஆட்டோவில் தான் போக போகிறேன். எங்கள் வீடு இருக்க ஏரியா நேம் பார்த்தீங்கன்னா வளவனூர். இது பாண்டி போகிற ரூட்டில் இருக்குது. ஸோ 7 கிலோமீட்டர் இருக்கும் நமக்கு ஸ்டேஷன்லேருந்து. நான் ஆட்டோவிலே அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிட்டேன். பிஃபோர் மேரேஜ் நான் விழுப்புரம் வந்ததில்லை. பட் ஒரு வேளை விழுப்புரம்னா வில்லேஜாக இருக்கும். ரொம்ப ஸ்கூலு, காலேஜு, நமக்கு ஏதாவது ஹோட்டல் போகணும், இல்லை ஷாப்பிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் இங்கே பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்றது.
இங்கே வந்து ஷாப்பிங் மால் இருக்குது, ட்ரெஸ் எடுக்கணும்னா ட்ரெஸ் எடுக்கலாம், மூவி போகணும்னா மூவி போகலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சென்னையை விட நம்ம விழுப்புரத்துலேயும் எல்லாமே இங்கே கிடைக்கிது. அதனாலேயே எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். மலேசியாவில் அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவங்கள கூட நாங்கள் யார்ட்டையும் பேச மாட்டோம். நானும் பாப்பா என் வீட்டுக்காரர் 3 பேர் மட்டும்தான் எங்கே போகிறதுனாலும் வரவும் போவோம். இப்போ அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்னும் போது அவளுக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் மாமனாரும் மாமியாரும் வாசல்லையே பேத்தி வரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. வந்ததும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.